பேச்சாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள். இவர் மூவாவின் புதினங்கள் பற்றி உரையாற்ற போகிறார். மூவாவின் புதினங்கள் இன்றும் புதியன. அவரின் பேச்சு போலவே அவரின் எழுத்திற்கும் வீச்சு உண்டே என்று வீழ்ச்சி இல்லை. மூவாவின் புதினங்கள் பற்றிய ஒரு புதிய திறனாய்வை திகட்டும் அளவுக்கு இல்லாவிடனும் தித்திக்கும் அளவுக்காவது அவைக்களிக்க அடுத்து வருகிறார் திரு ஜெயக்குமார் அவர்கள். இவரை பற்றி இவர் சிவகங்கை சீமை சீராளன் கவிஞர் மீராவின் மாணவன். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கணிப்பான் பயன்பாட்டியலில் முதுகலை பட்டம் பெற்று மென்பொருள் வல்லுநராக பணியாற்றுகிறார். தமிழ் மன்றத்தின் நீண்ட நாள் உறுப்பினர், தன்னார்வ தொண்டர். தமிழ் மன்றம் நடத்திய பல்வேறு கவியரங்கங்களில் கலந்து கொண்டதோடு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகிறார். தமிழ் மன்ற அமைப்பாளராக பணி செய்தவர். தமிழ் இலக்கிய கூட்டம் நடைபெற உதவியில் தமிழ் தொண்டர். அவர்களை இப்பொழுது அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மூவா அவர்களை பற்றி படிக்கும் பொழுது அவர் காலத்தை கொன்போன்று பதிக்கொள்ள அப்படி காலத்தை கொன்போன்று படித்தவர்களுடைய நூற்றாண்டு பேசுவதற்கு 2 மணிக்கு வர வேண்டிய 3 மணிக்கு வந்து உட்கார்ந்து முன்னால் வந்திருக்கேன். உலகத்தின் மதிப்பு கேட்டுக்கிறேன். கற்றதனால் ஆய பயன் ஏற்கொள் வாழறிவன் நற்றால் தொழால். வேதம், தமிழ் வேதம் குரல் நமக்கு சொல்லும் பாடம். என்ன அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, கற்ற தேர்ந்த அறிஞர்களை நீ போற்றி புகழாவிலே நீ எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் எவ்வளவு படித்தவனாலும் அதனால் கற்றதனால் ஆய பயன் என். அப்படி நீ படித்திருந்தா உன் படிப்புக்கு வந்து எந்த ஒரு பயன் இல்லை. பல்லாயிரம் மைல்களுக்கு அப்புறம் பல கடல்களை கடந்து கண்டங்களை விட்டு கண்டம் கடந்து உலகத்தின் மறுபுறத்தில் நாம் இங்கே இருக்கோம். இங்கே ஒரு மிகப்பெரிய அறிஞர், தமிழ் அறிஞர் டாக்டர் மூவா அவர்களை பற்றிய நூற்றாண்டு விழாவாக இந்த தமிழ் புத்தமிழ் விழாவை இங்கே கொண்டாடுவது நம் தமிழர்களுக்கு பெருமை, தமிழ் மன்றத்திற்கு பெருமை. அதை ஒருங்கிணைத்த இந்த தமிழ் மன்றத்தின் செயற்குழுவிற்கு மனமார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். அவர்களுடைய பணியை மென்மேலும் தொடர வேண்டும் என்று கேட்டு, டாக்டர் மூவா அவர்களுடைய பற்றி பேசும்போது அவருடைய புத்தகங்களை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார். அதான் எனக்கு கொடுத்த தலைப்பு, அவருடைய புத்தகங்கள் மற்றும் புதினங்கள். நாங்கள் தமிழ் இலக்கிய கூட்டங்களில் அவருடைய புத்தகமான தமிழ் இலக்கிய வரலாறு படித்தோம். அதில் தான் எங்களுடைய இலக்கிய கூட்டத்தை வந்து அந்த இலக்கிய வரலாறு நீங்கள் படிக்கும்போது தமிழன் தன் மொழியின் மீது வைத்திருந்த ஆர்வம், தன் மொழியின் மீது வைத்திருந்த காதல், தன் மொழிக்காக தன் உயிரையும் தயாராக இருக்கும் அந்த நிலையை எண்ணி படிக்கும்போது சங்க தமிழில் தொடங்கி இன்றைய தமிழ் வரை எந்த அளவுக்கு நம்ம தமிழ் மீது தமிழன் காட்டிய ஆர்வம் தொடர்கிறது என்பதை அவர் மிக அழகாக மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இதுவரை படிக்காவிடில் தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் அந்த புத்தகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை என்றாலும் ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் இருக்கும், அது 100 ரூபாய் இருக்கும். சாகித்ய அகாடமி வெளியிட்ட புத்தகம் அது. சாகித்ய அகாடமி வந்து பல்வேறு மொழிகளுடைய வரலாறுகளை பல மொழியினர் தமிழ் மொழியினை பற்றி மற்ற மொழியினரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சாகித்ய அகாடமி பல வல்லுநர்களை கேட்டு இந்த மொழியின் வரலாறை எழுத வைத்து மற்ற மொழிகளில் மொழிபெயர்த்த ஒரு நூல் இந்த தமிழ் இலக்கிய வரலாறு நூல். இது தமிழில் உள்ள ஒரு நூல் மட்டுமல்ல, மற்ற மொழிகளில் தமிழ் தென்னாட்டு மொழிகளில் வடநாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல். அந்த நூலை கட்டாயம் படியுங்கள். தமிழ் வரலாறு கட்டாயம் தெரியும். டாக்டர் மூவா அவர்களின் அந்த தமிழ் ஆளுமை, டாக்டர் மூவா என்ற அந்த 2 எழுத்துக்கு உள்ள அந்த ஒரு மதிப்பு கட்டாயம் தெரியும். அவர் எழுதிய அகல் விளக்கு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமியிலிருந்து கிடைத்தது. மூவா அவர்கள் சாதாரண தமிழ் அறிஞர் அல்ல, பல உலகங்களில் பல நாடுகளை சுற்றி வந்த முதல் தமிழ் அறிஞர் அவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழுக்காக முதலில் டாக்டர் பட்டம் பெற்றவர். PhD என்று நம்ம இங்கு சொல்லக்கூடிய அந்த டாக்டர் பட்டத்தை முதலாக பெற்ற தமிழ் அறிஞர் அவர். அவர் சென்னை பல்கலைக்கழகம் முதல் டாக்டர் அவர். அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் உள்ள ஒரு பூனார் என்ற கல்லூரி ஒன்று முதலாக தமிழ் அறிஞர் பட்டம், அவர்கள் டிலிட் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டத்தை அதை பெற்ற முதல் தமிழறிஞர் மூவா அவர்கள். மூவா அவர்கள் மிகவும் எளிமையான தோற்றம் கொண்டவர். மூவா அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகங்களில் எங்களுடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அதனுடைய துணைவேந்தராக இருந்து அது போன்ற பல சிறப்புகளை செய்த பேரறிஞர் அவர்.
டாக்டர் மூவா அவர்கள் பல நூல்கள் 62 வயதில் கிட்டத்தட்ட 85 நூல்கள் எழுதியிருக்கிறார். பல நாவல்களையும் சிறுகதைகளையும் சிறுவர் இலக்கியங்களையும் எழுதியுள்ளார். பல மொழிகள் தெரிந்த ஒரு பன்மொழி புலவர். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி சொல்லும் பொழுது அவனுக்கு எத்தனை மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். என் புள்ளதான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வார்கள். என் புள்ள கருப்பா இருந்தாலும் என் புள்ள எனக்கு அழகு. அந்த காக்கைக்கு தன்னோட குஞ்சு தான் அழகா தெரியும். நம்மோட தமிழ் மொழி வந்து என் மொழி தான் பிறந்தது, என் மொழி தான் உயர்ந்தது என்று நாம சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட மொழி அப்படிங்கிறதுனால. அப்ப மகாகவி பாரதி வந்து அவன் பொய் சொல்லியிருக்க மாட்டான். கவிதை பொய் சொல்லலாம், கவிஞன் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்றவன் வந்து ஒரு கவிஞனா இருக்கவும் முடியாது. அந்த தகுதியை அவன் இழந்து விடுவான். அப்ப மகாகவி பாரதி வந்து அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னா, மகாகவி பாரதி வந்து நீங்க படிக்கும்போது அது உணர்ச்சி பூர்வமான ஒரு பாரதியை சொல்லாத இன்னைக்கு கவிஞர்கள் எந்த கவிஞரும் இருக்க முடியாது. நானே சில கவிதைகள்லாம் எழுதுறப்ப ஒரு கவிதை எழுதுனேன், வேண்டும் நீ பாரதி மீண்டும் ஒரு முறை எங்களுக்குங்கிற ஒரு கவிதையில அவனோட வரியை ஒவ்வொரு வரியும் எடுத்துக்கிட்டு அந்த வரிக்கு இப்ப நாம எப்படி இருக்கோம்னு சொல்லி அந்த கவிதைக்கு எனக்கு பரிசு கொடுத்தாங்க. அப்ப பாரதியுடைய அந்த பாரதி யாமறிந்த மொழிகளேன்னு சொல்லும் போது அவன் அறிந்த மொழிகள் ஏராளம் என்பது நமக்கு தெரியும். அதுபோல டாக்டர் மூவா அவர்கள் பல மொழிகளை தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஒரு மொழிகளை கற்று அதை உணர்ந்து அதில் தேர்ச்சி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞரவர். அவரை பற்றி சொல்வது 5 நிமிடத்தில் அவருடைய புத்தகங்களை பற்றி சொல்ல என்று எங்கள் அருமை நண்பர் இந்திரா கேட்டுக்கொண்டார். இப்போதான் நான் ஊர்ல இருந்து வந்திருந்தேன், 3 வருடம் ஆச்சு. அவர் சொல்லும்போது கலைஞர் கருணாநிதி அவர் வந்து திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்கு. அந்த உரையில சொல்லியிருக்கிறப்ப அவர் சொல்லுவாரு, திருக்குறளுக்கு உரை எழுதுவது என்பது வந்து இமயமலைக்கு போர்வை போத்துறதுக்கு சமம் அப்படின்றார். அதை நீங்க திருக்குறள் படிக்கிற ஒவ்வொருக்கும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி மூவா அவர்களுடைய புத்தகங்களை படிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துல நீ சொல்லு அப்படின்னு சொல்றது வந்து அதை விட மிகப்பெரிய அது படிச்சிருந்த பெரிய வல்லுநர்கள், அம்மா போன்ற மிக சிறந்த அறிஞர்கள் தான் அதை சொல்ல முடியும். என்னுடைய மாணவர்கள், நான் இந்த இலக்கியத்துல இப்போ புறநானூறு படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவன் தான் நான். ஸோ எங்களுடைய போன மாணவர்கள் வந்து அதை சொல்ல முடியாது என்றாலும் அகழ் விளக்கு என்ற அந்த சாகித்ய அகாடமி குறித்து அந்த நாவலை படிக்கிறீர்கள். மிக சிறப்பான ஒரு நாவல். என்ன அப்படின்னு எனக்கு தெரியாதீங்க, அது எனக்கு கிடைக்கல, எனக்கு வரையும் படிக்கவும் இல்லை. கட்டாயம் படிங்க. அவருடைய நூல்கள் சிறுவர்கள் இலக்கியம், சிறுவர்கள் பற்றி எழுதியிருக்கிறார். வள்ளுவம் வாழ்க்கை தத்துவம், வள்ளுவர் வாழ்க்கை தத்துவம் மிக சிறப்பான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். சிறுவர்களுக்காக பல நூல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய நூல்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலத்தில் அவர் இளங்கோடிகளை பற்றி எழுதிய நூல், ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த நூல்களை மூவாவர்களுடைய நூல்களை படிக்க வேண்டும் என்றால் தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அவருடைய சில நூல்களை எழுதியிருக்கிறார்கள். படிங்கள். 2 நிமிடம் என்று கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே சுற்றுலா என்னோட நேரத்தை நிறைய எடுத்துட்டாரு. அவர் 3 தடவை வந்து படிச்சு அவர் நிறுத்தவே இல்லை. அதுக்காக என் நேரத்தை சுருக்கிட்டாரு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை வந்து அதை சொல்லி வாய்ப்பளித்த தமிழ் மன்றத்திற்கும் வந்திருக்கக்கூடிய அருமை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் பெருமக்களுக்கும் மனதை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை தாமதமாக வந்ததற்காக உங்களுக்கு மன்னிப்பு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு ஜெயக்குமார் அவர்களே. இப்பொழுது திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசினை மன்ற தலைவர் திரு பிரபு வெங்கடேஷ் சுப்பிரமணியம் அளிப்பார்கள்.